Hello everyone, welcome to 50th day of 100 day fitness challenge program. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா legs and abdomen muscle டார்கெட் பண்ணியிருந்தேன். லெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பார்பல் ஸ்குவாட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் இப்போ பண்ணக்கூடிய இந்த பார்பல் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா 100 கிலோஸ். லாஸ்ட் சைக்கிளை காட்டிலும் இந்த சைக்கிளில் என்னோடய வெயிட் ஹேண்ட்லிங் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்னோட மசில் ஸ்ட்ரென்த்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. என்னதான் வெயிட் இன்க்ரீஸ் ஆனாலும் மசில் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் கம்பல்சரி ஹெவியராக வெயிட் ஹேண்டில் பண்ணுறப்ப ஸ்பாட்டுக்கு ஆள் நிப்பாட்டுன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி ஹெவியர் வெயிட் ஹேண்டில் பண்ணுற கம்பல்சரி ஸ்பாட்டுக்கு ஆள் நிப்பாட்டுங்க. எந்த ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்னாலும் ஸ்பாட்டு நிப்பாட்டிட்டோம்னா நம்மளுக்கு லைஃப் த்ரெட் எதுவும் இருக்காதுங்க. ஸோ எனக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுன்றது பார்த்துருவோம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பார்பல் ஸ்குவாட், நம்பர் 2 பார்பல் ஃப்ரண்ட் ஸ்குவாட், அதுக்கப்புறம் லெக் எக்ஸ்டென்ஷன், ரொமானியன் ஸ்டிஃப் லெக் டெட் லிஃப்ட், தென் சீட்டட் லெக் கர்ல் பண்ணியிருந்தேன். எல்லாமே 5 கவுண்ட்ஸ் லிமிட் பண்ணுற மாதிரி ஹெவியர் வெயிட்டாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தேன். ரெஸ்ட் பிட்வீன் செட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் வரைக்கும் பிரேக் எடுத்திருந்தேன். எதுனா ஹெவியர் வெயிட் ஹேண்டில் பண்ணுறதுனால. அது போக ரெஸ்ட் பாஸ் அப்படின்ற டெக்னிக் வந்து எவ்ரி எக்ஸசைஸ் வரை லாஸ்ட் செட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்டமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் கிரன்ச் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் பிளாங்க்ஸ் பண்ணியிருந்தேங்க. ஸோ பிளாங்க்ஸில் வந்து ரெஸ்ட் பாஸ் பண்ண முடியாதனால ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஒரு 75 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே பக்காவாக முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணியாச்சுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.